அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் 17/9/2024 செவ்வாய்க்கிழமையில் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்காக 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 7ஆம் இடத்திலேயே இருக்கின்றதும், 5ஆம் இடத்ததிபதியாகவும் யோகாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் புரட்டாசியிலே இருக்கின்றது. அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்துக்கு வருகின்றது என்பது புரட்டாசி 15 தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய லாபஸ்தானத்திலே புதன் பகவான் வருகின்றதும், புரட்டாசி 3ஆம் தேதி லாபாதிபதி லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வருகின்றதும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி சனி பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி வடிவிலே இருக்கின்றதும், 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்றதும், சுக்கிர பகவான் கலத்திரக்காரன் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய பெண்களின் உறவுகளை பற்றி குறிக்கக்கூடிய கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி வடிவில் இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற சுபகாரியங்கள் நிறைவு பெறுகின்றது மட்டுமல்லாமல் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்றது. 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்வை செய்கின்றதும், முயற்சிகள் தெத்திக்கின்ற அற்புதமான யோகங்களை கொடுக்கின்றதும், சகோதர சாணம் வலுப்பெறுகின்றது. குரு பகவானுடைய பார்வை என்பது 7ஆம் இடத்தில் இருக்கின்றதுனாலே கிடைக்காத தீராத கணவன் மனைவிகள் ஒற்றுமைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசுகள் தீர்கின்ற ஒரு அமைப்பாகவும், 6ஆம் இடத்ததிபதியே உங்களுக்கு 8ஆம் இடத்திலே மறைகின்ற பொழுது கடன் நோய்கள் அனைத்தும் தீருகின்ற ஒரு யோக பலன்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தீராத கடன்கள், வம்பு வழக்குகள் சற்று குறைவுற்று எதிர்பார்க்கின்ற நீதி கிடைக்கக்கூடியதும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. இரவு நேரங்களில் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் பயணங்களிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. இங்கே செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி 15 தேதிக்கு பிறகு உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்களிலே வருகின்ற பொழுதும் ஆரோக்கியத்தில் சற்று குறைவுகள் இருந்தாலும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாகவும், புரட்டாசி 15லிருந்து 20 தேதி வரையில் நல்ல பெரும் மாற்றங்களை 20 தேதி வரையில் 20 தேதிக்கு பிறகு ராசிநாதன் இங்கே நீச்சமடைகிற ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இந்த காலங்களிலே புரட்டாசி 20 தேதியிலிருந்து 25 தேதியிலிருந்து 30 தேதிக்குள் சற்று பலமிழந்த நிலைமையில் இருக்கின்றதுனாலே மாத கடைசியில் சற்று கவனமும் நிதானமாகவும், இரவு நேரங்களில் தகப்பனார்களிடமிருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே தாய்மார்கள் நிலை என்பது நல்லதொரு அமைப்பாகவும், சொத்து சுகங்கள் வீடு வாகனங்கள் பற்றி குறிக்கக்கூடிய சாணங்களிலே சனி சந்திரன் இருக்கின்ற பொழுது சற்று உறவுகளிலே குடசல்களும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதிலே மனசோர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. ஆரம்பத்திலே போக போக நல்லதொரு மாற்றங்கள் கொடுத்தாலும் குழந்தைகளிடம் இருந்து சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே சமயத்திலே புதன் சந்திரன் பார்வை என்பது ஆரம்பத்தில் சந்திரன் பகவான் 2.25 நாள் மட்டுமே ராசியிலே இருக்கின்ற பொழுது பெரிய பிரச்சனைகள் இல்லை என்றாலும் கூட நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது என்றாலும் கூட விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி வலியில் இருக்கிறதுனாலே சொத்து சுகங்கள் நல்லதொரு மாற்றங்களையும், தாய்மார்களின் ஒரு சிறு மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், வீடு வாகனங்களிலே அற்புதமான யோக பலன்களும், எதிர்பாராத தேவையில்லாத விரைய செலவுகள் வாகனங்களிலேயும் பழுதுபட்டு நிற்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களும் இருக்கின்றது. உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது குழந்தைகளின் சற்று கவனமாகவும் நிதானமும், படிப்பின் நிலை என்பது சற்று தாமதமாகவும் மந்த நிலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது குலதெய்வங்களை வணங்கி வரவும், குலதெய்வத்தின் அருள் ஆதரவுகளை பெற்று வருகின்ற பொழுதும், கடற்கரையில் சென்று வருகின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றங்கள். அதே சமயத்தில் ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது குழந்தைகள் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாகவும், நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமும் நிதானமாகவும், இரவு நேரங்களில் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. 11ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் என்பவர் இந்த மாதத்தில்
12 தேதிக்கு பிறகு 13ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்தில் வருகின்ற பொழுதும், ஆரம்பம் என்பதும் கடைசி என்பதும் உங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கின்றதனாலேயும், 2ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்கின்ற பொழுதும் கிடைக்காத கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் முயற்சிகளும் அனைத்தும் திட்டிக்கின்றது. சகோதர சாணாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது, 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த சகோதரர்களுக்கு செலவு செய்யவும், மருத்துவ செலவு செய்யவும், தாய்மார்களுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த புரட்டாசியிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து இருப்பது என்பது ஒரு சிறு இந்த புரட்டாசியிலே எதிர்பாராத மருத்துவ செலவுகள், தேவையில்லாத இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணினி பழுதாகுவதும், சகோதரிகளிலே கருத்து வேறுபாடுகள் ஒரு சில நேரங்களில் வரப்போகின்றதற்கும், 7ஆம் இடத்திலே குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்ததி பஞ்சமாதிபதி பலம் பெற்று ராசியை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது, குருவின் பார்வை என்பது லாபஸ்தானத்திலே விழுகின்றதும், செவ்வாயின் பார்வையும் குருவின் பார்வை லாபஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே மூத்த சகோதரர்களிடம் இருந்து அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே ராசிநாதன் போய் இருப்பது என்பது இரவு நேரங்களில் கவனம் நிதானத்தை பயன்படுத்தினால் நல்லதொரு மாற்றங்கள், உறவினர்களிடமிருந்து ஒரு சில கெட்ட பேர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களும், இங்கே கணினி சம்பந்தப்பட்ட நெருக்கடியிலேயே தேவையில்லாத ஒரு சில பழுது நீக்கம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. இந்த விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே செல்கின்ற பொழுது கணினி சம்பந்தப்பட்ட தேவையில்லாமல் ரிப்பேர் ஆகின்றதும், தேவையில்லாத நெருப்பு சம்பந்த இடங்களிலே கவனமாகவும், மொபைல்களிலே தேவையில்லாத விரைய செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு மாதம். சகோதரிகளிடம் இருந்து விட்டு கொடுத்து போக வேண்டியது, தேவையில்லாத வழக்கு விவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விருச்சிக ராசிக்கு சற்று விரைய செலவுகள் அதிகரிக்கவும், இரவு நேரங்களில் கவனமும் நிதானமும் பின்பற்றினால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. தாய்மார்களின் நிலை என்பது சற்று மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சனி பகவானும் 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுதும் குழந்தைகளில் கவனமாகவும் நிதானமாகவும், நீர்நிலைகளிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுதும், ராசிநாதன் இங்கே காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது தீக்காயங்கள் இல்லாமலும், அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது ஆயுள் பயங்கள், தேவையில்லாத விரைய செலவுகளும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், எதையும் சமாளிக்கக்கூடிய 12ஆம் இடத்ததிபதி இங்கே ஆட்சி வலிவிலே இருக்கின்றதுனாலையும், லாபஸ்தானத்திலே புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு அஷ்டமாதிபதி இருக்கின்றதுனாலையும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எளிதாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. விருச்சிக ராசி என்று சொல்கின்ற பொழுதே துப்பறியும் துறைகளிலே நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும், நுணுக்கத்தின் ஆயுள் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் சகோதர சாணாதிபதியும் இந்த மாதங்களிலே வலுப்பட்டு இருக்கின்றதுனாலேயும், ராசிநாதன் சற்று வலு குறைந்த நிலை என்பது மாதத்தில் கடைசியில் இருக்கின்றதுனாலே, இந்த மாத கடைசியில் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி என்பது இருக்கின்றது. அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்திலே வருகின்ற பொழுதும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானங்களிலே நீச்சமாகின்ற நிலைமையும் இந்த புரட்டாசியிலே விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு மாத கடைசியில் சற்று பலம் குறைந்த நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே பயணங்களிலே கவனமாக இருக்கவும், இரவு நேரங்களில் கவனம் நிதானமும், குழந்தைகளின் ஆரோக்கியத்திலே சற்று தேவையில்லாத மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. எதையும் பொருளாதாரத்திலே உயர்வுகள் இருக்கின்ற லாபஸ்தானம், மூத்த சகோதர சாணம் வலுவாக இருக்கின்றது. முயற்சி சாணங்கள் என்று சொல்லக்கூடிய சகோதரி சாணங்கள் வலுவாக இருந்தாலும், ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீங்களே வலுக்குறைந்த நிலையில் இருக்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு சில குடைச்சல்களும், வம்பு வழக்குகள், எதிரிகளின் தாக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது. அதே சமயத்தில் எதையும் விட்டு கொடுத்து மன அமைதியையும் தெளிவாகவும் இருந்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த புரட்டாசியிலே இருக்க போகின்றது. அனைத்தும் 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றது மட்டுமல்லாமல் உங்களுடைய முயற்சி சாணத்தையும் குருவின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே விருச்சிக ராசியை பொறுத்தவரையில்
எதையும் சாதிக்கவும் எதையும் சந்திக்கவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் காவல்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும், துப்பறியும் துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும், கணினி துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும், சிவில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே அற்புதமாக நுணுக்கங்களை கையாளக்கூடிய அற்புதமான ராசி லக்னம் என்று சொல்லக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசியாக இருக்கின்றது. மிகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாக இருக்கின்றது என்றாலும் இரவு நேரங்களிலே சற்று கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலையாக அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ராகு நட்சத்திரத்திலே இருக்கின்றதுனாலையும், ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே 4ஆம் இடத்திலே வாகனங்கள் திடீரென்று பழுதுபட்டு இருப்பதும், தேவையில்லாத வாகன செலவுகள் செய்யக்கூடிய விரை செலவுகளும் இருக்கின்றது. அதே சமயத்தில் சகோதர உறவுகளின் அன்பு ஆதரவுகள், நண்பர்களின் ஆதரவுகளும் இங்கே பரிபூர்ணமாக 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடியதும், ஒரு சில தேவையில்லாத வாகனங்களாக இருந்தாலும் மொபைல்கள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத செலவுகளும் நடக்கக்கூடிய, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில தேவையில்லாத செலவுகளை செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது, புரட்டாசி என்பது பரிபூரணமாக அமைய போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே ராசி பகவான் மறைவது என்பதும் 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத வருகின்ற வருமானங்களிலே செலவுகளும் விரை செலவுகளும் நடக்கக்கூடியது. இங்கே சகோதர சகோதரிகளிடம் இருந்து அன்பு ஆதரவுகள், தங்கை என்று அவர்களுக்காக நீங்கள் ஒரு சில நல்லதொரு உதவிகள் செய்தாலும், அதே சமயத்தில் தேவையில்லாத ஒருவர் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஆடம்பர பொருள்களுக்கு தேவையில்லாத பழுதாகுதல், வீடு வாகன வண்டிகளிலே தேவையில்லாத ஒரு சில விரை செலவுகளை சந்திக்கக்கூடியது. ராசிநாதன் என்பது ஆரம்பத்தில் நல்லதொரு அமைப்பாக இருந்தாலும் மாதத்தில் கடைசியில் ராசி பகவான் சற்று வலுவிழக்கின்றது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானங்களில் நீச்சம் அடைகின்ற பொழுது தேவையில்லாத ஒரு சில தகப்பனார்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் வருகின்றதற்கும், ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ செலவுகள் நடக்கின்றதற்கும், தாய்மார்களின் மருத்துவ செலவுகளும் இங்கே 5ஆம் இடத்திலே குழந்தைகளிடமிருந்து சற்று கவனம் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக 5ஆம் இடத்திலே ராகு பகவான் சனி நட்சத்திரத்திலே இருப்பது என்பது பெரிய ஒரு செலவுகள் இல்லை என்றாலும், நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே குழந்தைகளில் கவனமாகவும், படிப்பு நிலை என்பது சற்று தாமதமாக இருந்தாலும் இங்கே 5ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு அவர் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடியதும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றதும். 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் ராசியையும் குரு பகவானுடைய பார்வை ராசியை பரிபூர்ணமாக இருக்கின்ற பொழுது முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. சகோதர சகோதரிகள், மூத்த சகோதரனின் அன்பு ஆதரவுகள், ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இங்கே மிருகசீரிச நட்சத்திரத்திலே குரு பகவான் சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தன வாக்கு குடும்ப சாணங்கள் பொருளாதாரத்தில் எந்த வகையிலும் குறையாத ஒரு அமைப்புகளை பெறுகின்ற அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு நினைத்தது நடக்கின்றதும். உங்களுடைய செயல் சிந்தனைகளிலே 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை வலுவாக இருக்கின்றதனால் குருவின் பார்வை என்பதே உங்களுடைய அனைத்து காரியங்களாக இருந்தாலும், 6ஆம் இடம் தொழில் வேலை வம்பு வழக்குகளாக இருந்தாலும் அதுகளை தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கின்றது. ராசிநாதன் சற்று வலுகுறைந்த நிலை என்பது இந்த மாதங்களிலே இருந்தாலும் கூட குரு பகவானுடைய அருளும் தகப்பனர்களுடைய அன்பு ஆதரவுகளும் மிகவும் பரிபூரணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சேவைகளிலேயும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும், 5ஆம் இடம் குழந்தையில் பூர்வ புண்ணியஸ்தானம் சற்று ஒரு சில தேவையில்லாத செலவுகளும் வம்பு வழக்குகளும் மனவேதனைகள் இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது குருவின் பார்வையிலேயே உங்களுடைய ராசியையும் முயற்சியையும் லாபஸ்தானத்தையும் பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்கு தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பரிபூர்ணமாக ஸ்திரராசியிலே நிரந்தரமாக உங்களுடைய முயற்சிகள் தித்திக்கின்ற ஒரு அமைப்புகளையும் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்ற உயர்வுகளை கொடுக்கின்றதும், கணவன் மனைவிகளின் அன்பு ஆதரவு அளவுக்கு மேலே ஒரு சில யோக பலன்களையும் எதிர்பாராத நல்லதொரு உதவிகளும் கொடுக்கின்றது. கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் கூட்டாளிகள் உங்களுக்கு அன்பு ஆதரவுகளை போதிக்கின்ற அற்புதமான யோக பலன்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு யோகங்களையும், பஞ்சமாதிபதி புத்தி சிந்தனைகளை குறிக்கக்கூடிய குரு பகவான் பெரியவர்களின் அன்பு ஆதரவுகளும், 2ஆம் இடம் என்பது
ஒரு ஆன்மீக சரங்களை பற்றி குறிக்கக்கூடிய தனுசு ராசி ஆக இருக்கின்ற விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இங்கே நெருப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு திருவண்ணாமலை சென்று தரிசித்து வருவதும் மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கின்றதும், ஊதுபத்தி டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுகின்றவர்களுக்கும் மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. கடல்களிலே நீராடி வருபவர்களுக்கும் இங்கே அற்புதமான 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் கடல் ராசியாகவும், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறுகளை, ஏரிகளை, குளங்களை பற்றி குறிக்கக்கூடிய நீர்நிலைகளில் சென்று வருகின்றவர்களுக்கு, சுற்றி வருகின்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே அக்னியை பற்றி குறிக்கக்கூடிய 2ஆம் இடம் அமைகின்ற பொழுதும், குருவின் பார்வை ராசியை வருகின்ற பொழுதும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்பது, அதுவும் செவ்வாய்க்கிழமை மாங்கல்யக்காரகனுடைய நாளிலே விழுகின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.